2024 பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு எஸ்ஓ எக்ஸாம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, அதுக்கு படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணால் அப்போ சைமல்டேனியஸாக எல்லா பேங்கிங் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எதுக்கு ஒரு எக்ஸாம் மட்டும் படித்தா அது எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. எஸ்பிபி வந்து எனக்கு ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை. அப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்னடா ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை, அதாச்சும் கிளியர் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ அதுவே கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சேர்றேன்னு சொல்கிறது முன்னாடி எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, பேங்கிங்காக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எப்படியும் அந்த மித்தை பிரேக் பண்ணுறதுக்காகவே நான் படிக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக 1 இயரில் முடிச்சிட்டேங்க. எஸ் சஞ்சய், எஸ்பிஐ கிளியர் பண்ணியிருக்கேன். என் ஜேர்னி பார்த்தோன்னா சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இப்போ 2024 பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு எஸ்ஓ எக்ஸாம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, அதுக்கு படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணால் அப்போ சைமல்டேனியஸாக எல்லா பேங்கிங் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எதுக்கு ஒரு எக்ஸாம் மட்டும் படித்தா அது எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. எஸ்ஓக்கு வந்து ப்ரிலிம்ஸில் வந்து ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் இருக்கும். மெயின்ஸில் ஃபுல்லாக அக்ரி சப்ஜெக்ட் தான். அப்போது ப்ரிலிம்ஸ் படிக்க சைமல்டேனியஸாக மெயின்ஸில் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது ஃபஸ்ட்டு காலேஜ் 4 இயர்ஸ் முடிக்கிறப்போ கரெக்டாக பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டேன் முடிக்கிறப்போ ஃபைனல் செமஸ்டரில். அப்புறம் வந்து ஒரு அகாடமியில் சேர்ந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் கைட்லி மார்க் டெஸ்ட் சீரியஸ் வாங்கினேன். எக்ஸாம்லாம் கரெக்டாக சேம் லெவல் கொஷின்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் பண்டில் பிடிஎஃப் வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டெய்லி பண்டில் பிடிஎஃப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸ் கொஷின் சால்வ் பண்ணேன். அப்புறம் ஜாக்சன் சாரோட டமால் செஷன்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு எழுத ஆரம்பித்தா அப்புறம் ஃபஸ்ட்டு எல்லாமே ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியராக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மெயின்ஸில் வந்து இப்போ ஐபிபிஎஸ் பிஓவில் வந்து கரெக்டாக 2.5 மார்க்கில் போச்சு. அப்புறம் அப்படி ஒரு மாதிரி டவுன் ஆகிடுச்சு. அப்புறம் சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ கிளைம் பண்ணேன். எஸ்பிஐ வந்து எனக்கு ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை. அப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்னடா ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை, அதாச்சும் கிளியர் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ அதுவே கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக இருந்துச்சு. அப்புறம் சரி எஸ்பிஐ கிளர்க் பார்ப்போம் அப்படின்னு அதில் இப்போது கிளியராக இங்கே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். முக்கியமான காரணம் எங்கள் அப்பா அம்மா. ஏன்னா ஃபஸ்ட்டு சேர்றேன்னு சொல்கிறது முன்னாடி எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, பேங்கிங்காக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எப்படியும் அந்த மித்தை பிரேக் பண்ணுறதுக்காகவே நான் படிக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக 1 இயரில் முடிச்சிட்டேங்க. இல்லை, இதுக்கப்புறம் படிச்சுட்டே தான் இருப்பேன். என்ன இப்படிலாம் யூஸ் பண்ணுங்கள், கைடில் இவ்வளோ இருக்குது, என்னென்னலாம் இருக்குது, அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்றத மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஃப்யூச்சர் பேங்க்கருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் சீரியஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து லைவ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸும் அது இல்லாமல் ரேங்கிங் எப்படி இருக்குது, நம்ம எந்த லெவலில் படிச்சுட்ருக்கோம், ப்ரிப்பரேஷன் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு அது மூலிமா ஃபைன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டெய்லி பிடிஎஃப் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டெய்லி அந்த மெயின்ஸ் பூஸ்டர்ஸ் டெய்லி போடுவாங்க அது. அப்புறம் பண்டில் பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அக்ரி முடிச்சுட்டு எல்லாம் 4 வருஷம் 5 வருஷம் தான் ஆகும் இது முடிக்கிறதுக்கு, இது முடிச்சுட்டு அதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்ன ஜாயின் பண்ணிட்டானே எல்லோரும் இப்படி சொல்கிறாங்களே, என்ன நான் இதுக்கு தாம்மா போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பண்ணி போனான். சொன்னது மாதிரி ஜெயிச்சு முடிச்சிட்டான் அவன். இதுக்கு மேலே இன்னும் படித்து இன்னும் மேலே போகணுன்னு அவனுக்கும் ஆசை, எங்களுக்கும் ஆசை. ரொம்ப பெருமையாக இருக்குது. 1 வருஷத்தில் முடிச்சது ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க.